தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பேரூராட்சியில் தாட்கோ கடைகள் கட்டப்பட வேண்டிய இடத்தில் பேரூராட்சி சார்பாக குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. தாட்கோ கட்டடம் கட்ட இடந்தர மறுத்து ஆறுமுகநேரி பேரூராட்சியில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். நமது ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழக அரசு ஆதி திராவிட நலத்துறையின் தாட்கோ மூலமாக 1995ஆம் ஆண்டு ஆறுமுகநேரி பேரூராட்சியில் 10 கடைகள் கட்டப்பட்டன. அந்த 10 கடைகளும் இதுவரை 45 ஆண்டுகள் அதே இடத்தில் அந்த கடைகளில் பட்டியலின பழங்குடி வகுப்பை சார்ந்தவர்கள் வணிகம் செய்து வந்தார்கள். சமீபத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே ஏற்பட்ட சுனாமி மற்றும் பல்வேறு இயற்கை சீற்றத்தினாலே அந்த கடைகள் பழுதடைந்து விட்டன. எனவே மீண்டும் தமிழக அரசு அரசாணை 88 படி உத்தரவிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் 5 பேரூராட்சிகளிலே இப்போது அந்த பழைய கடைகளை இடித்துவிட்டு புதியதாக கடை கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. இந்த டெண்டர் 27/7/2025 கடந்த 6 மாதங்கள் ஆகிவிட்டன. டெண்டர் விடப்பட்டு அந்த ஒப்பந்தக்காரருக்கு பணி வழங்கப்பட்டு அந்த ஒப்பந்தக்காரர் பழைய கடையை இடித்து அப்புறப்படுத்தி விட்ட பின்பு நமது ஆறுமுகநேரியினுடைய பேரூராட்சி தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் திரு ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களும் பேரூராட்சி செயல் அலுவலரும் இந்த பட்டியலின மக்களுக்கு இருந்த அந்த கடைகளில் உள்ள நிலங்கள் எங்களுக்கு இந்த ஆறுமுகநேரி பேரூராட்சிக்கு குப்பைகள் கொட்டுவதற்காக தேவைப்படுகிறது என்று அந்த இடத்தை இரும்பு முள் கம்பிகளால் வைத்து நமது மதிப்பிற்குரிய பேரூராட்சி தலைவர் அவர்கள் அடைத்து விட்டார்கள். அதன் பின்பு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தூத்துக்குடியினுடைய தாட்கோ அதிகாரிகளும் மற்றும் பல்வேறு ஏடி பஞ்சாயத்து அவர்களும் நமது மதிப்பிற்குரிய பேரூராட்சி தலைவர் திரு துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்களை நேரடியாக சந்தித்து அலுவலகத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த இடம் 1995ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக அரசு தாட்கோ ஆதி திராவிட மக்களுக்காக இந்த நிலங்களை ஒதுக்கி இருக்கிறது. இதிலே 40 ஆண்டு காலம் கடைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது பழுதடைய போய்தான அவர்கள் கடையை இடித்துவிட்டு புதிய கடைகள் கட்டினார்கள். நீங்கள் ஏன் அந்த கடையை மறித்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது இல்லை எங்களுக்கு பேரூராட்சியிலே குப்பைகள் கொட்டுவதற்கு இடம் இல்லை, அதனால் இந்த இடம் எங்களுக்கு குப்பை கொட்ட தேவைப்படுகிறது என்றும் அதற்கு பதிலாக 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டு பகுதி இருக்கிறது, அங்கு 1.25 ஏக்கர் இருக்கு, அங்க போய் இந்த பேரூராட்சி கடைகள் தாட்கோ அங்கே கட்ட வேண்டும் என்று கூறினார்கள். எனக்கு இந்த செய்தி தெரிந்தவுடனே நான் பேரூராட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதனுடைய செயல் அலுவலரை சந்தித்து இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்கு குறிப்பாக ஆதி திராவிட மக்களுக்கு அரசினுடைய திட்டத்தின் மூலமாக கட்டப்படும் இந்த கடைகளை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் நாங்கள் எஸ்சி மக்களுக்கு இடம் தர மாட்டோம், எஸ்சிகள் இங்கு கடை கட்டி கொடுத்தால் வணிகம் செய்ய மாட்டார்கள் என்று கூறி என்னை வெளியே போ என்று அனுப்பிவிட்டார்கள். நான் அவர்களிடம் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தேன். அந்த மனுவை வாங்கி அவர்கள் கீழே வீசி விட்டார்கள். அது எல்லாம் அனைத்துமே பேரூராட்சியில் இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ அதில் ரெக்கார்டு ஆயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது பேரூராட்சியிலே கேமரா இருக்கு. அந்த கேமராக்குள்ளே நான் வந்து அந்த பேரூராட்சியினுடைய செயல் அலுவலரை சந்தித்தது, அவர்களை பேசியதெல்லாம் தெளிவா இருக்கு. இப்ப எனக்கு என்ன, நான் பட்டியலின பழங்குடி வகுப்பை சார்ந்தவர். நான் பட்டியலின மக்களுக்காக பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தூத்துக்குடி இந்த பாராளுமன்ற தொகுதியிலே
நான் தேர்தலிலே போட்டியிட்டேன். அதற்கு முன்பு 2019 மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக ஓட்டப்பிடார சட்டமன்ற தொகுதியிலே நான் போட்டியிட்டேன். இந்த நாடு நமக்கு சொந்தமானது, இந்த மண்ணு நமக்கு சொந்தமானது. நாம் எங்கேயோ கர்நாடகத்தில் உள்ள ஒருத்தர்கள் நமக்கு தண்ணீரை தரவில்லை என்று கர்நாடக அரசை கண்டித்து நாம் போராடுகிறோம். இலங்கையிலே தமிழர்களுக்கு குடியிருக்க உரிமை இல்லை என்று அங்கு சிங்களர்களை எதிர்த்து போராடுகிறோம். இந்த ஆறுமுகநேரி பேரூராட்சியிலே இங்கேயே பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு கட்டி கொடுக்கும் ஒரு நலத்திட்ட உதவியை கூட நாம் மறுப்பது எப்படி நியாயமாகும்? அதுவும் மாண்புமிகு பேரூராட்சி தலைவர் ஒரு ஆளுங்கட்சியிலே நகர செயலராக இருக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு ஒரு சமூகத்திலே தொண்டுவோடு இருக்க வேண்டும். அவர் மற்ற சமூகத்தை எல்லாம் அரவணைக்க வேண்டாமா? இந்த நாட்டிலே எல்லா சமூகமும் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு துன்பப்பட்ட சமூகம் தானே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எதற்காக இந்த மண்ணிலே தோன்றி இந்த மக்களுக்காக போராடினார்? பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்தில் தானே கல்வியை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தானே தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்று தாமிரபரணியிலே அணை கட்டினார். பாபநாசத்திலே டேங்கு கட்டினார். இந்த தூத்துக்குடியிலே ஆறுமுகநேரியிலே டேங்க் தொழிற்சாலை, ஸ்டிக்கு தொழிற்சாலை, டிசி தொழிற்சாலை தூத்துக்குடி துறைமுகத்தில் கொண்டு வந்தது யாரு? பெருந்தலைவர் ஐயா காமராஜர் தானே கொண்டு வந்தாரு. அப்ப காமராஜர் ஐயா வாழ்க்கையிலே இந்த அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அனைத்து மக்களும் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்கான நாம் எல்லாம் ஒரே சமூகமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நான் பெரியவர் சிறியவர் என்று சொன்னால் நாட்டிலே வணிகம் செய்ய முடியுமா? எங்கள் கிராமத்தில் எல்லாம் சுமார் 500 பேர் பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள். அங்கே 2 சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வணிகமே செய்தார்கள். நாங்கெல்லாம் அவங்ககிட்ட தான் போய் அரிசி வாங்கி பருப்பு வாங்கி சாப்பிடுறோம். இதையெல்லாம் இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் சம உரிமை. அதனால இந்த பேரூராட்சியுடைய தலைவர் நாங்கெல்லாம் ஐயா மேல ரொம்ப அதிகமான ஒரு பற்று வச்சிருக்கோம். ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்துக்கிற வேண்டும். அது இந்த தொகுதியினுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தொகுதி. மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தொகுதியில் எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறார்கள். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் திராவிட ஆளுங்கட்சியினுடைய நகர செயலாளர். இந்த எண்ணம் வரலாமா? நீங்க இன்னைக்கு இடிச்சா பிறகு குப்பை போடுதீங்க. இப்ப உங்களுக்கு முந்தி 38 வருஷம் 40 வருஷம் அந்த இடத்துல பில்டிங் இருந்துச்சுல, அப்ப எங்க போய் குப்பையை போட்டாங்க? அந்த ஒரு 10க்கு ஒரு 15 அடி நீளம், ஒரு 70 அடி நீளத்துல குப்பையை போட்டாப்புல உங்களுக்கு பாடு சரியா போகுமா? இதற்காக அரசு 86 லட்சம் ஒதுக்கி இருக்கு. டெண்டர் விட்டாச்சு. எல்லாமே சிறப்பா நடக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய அரசின் சிறப்பு திட்டத்தில் இதுக்கு பணம் ஒதுக்கி இருக்காரு. பட்டியலின பழங்குடி மக்கள், குறிப்பாக ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த திட்டத்தை ஒதுக்கி இருக்கிறார். அப்படியாப்பட்ட இந்த திட்டத்தை இந்த ஊரை சேர்ந்த இங்கு உள்ள பஞ்சாயத்து பேரூராட்சியினுடைய தலைவர், துணைத் தலைவர், செயல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தலாமா? தடுத்து நிறுத்துவது நியாயமா? இதை நீங்கள் செய்யலாமா? நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதை மிகுந்த வருத்தத்தோடு அதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இதே ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நமது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மக்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்ம ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி பேசுவதற்காக புரட்சி பாரதம் கட்சியினுடைய தூத்துக்குடி மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் மாரிச்செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு ஜெயராமன் அவர்கள் மக்கள் நல இயக்கத்தின் பொறுப்பாளர் வந்திருக்கிறார்கள். திரு மாரிச்செல்வம்
திரு முத்துமானசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமது தமிழக முன்னேற்ற கழகத்திலிருந்து சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ராசிக் முசிக் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். மற்றும் பல்வேறு கிராமத்திலிருந்து வருகின்றிருக்கும் அனைத்து பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்று இப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். கண்டிக்கின்றோம் பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் ஆறுமுக நேரி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் பறிக்காதே